25 ஜனவரி 1819 தாமஸ் ஜெஃபர்சன் நிறுவிய வெர்ஜீனியா பல்கலைக்கழகம். 1819 ஆண்டு ஜனவரி 25 அன்று அமெரிக்காவின் வெர்ஜீனியா பல்கலைக்கழகம் அதிகாரப்பூர்வமாக சட்டப்பூர்வ அனுமதி பெற்றது. இந்த கல்வி நிறுவனம் அமெரிக்காவின் 3வது குடியரசுத் தலைவர் தாமஸ் ஜெஃபர்சன் அவர்களின் கனவு திட்டமாக உருவானது. தாமஸ் ஜெஃபர்சன் கல்வியை ஒரு ஜனநாயக சமூகத்தின் அடித்தளமாக கருதியவர். அறிவார்ந்த சுதந்திர சிந்தனையுடன் கூடிய குடிமக்களை உருவாக்கவே அவர் இந்த பல்கலைக்கழகத்தை நிறுவ முனைந்தார். வெர்ஜீனியா பல்கலைக்கழகம் அமெரிக்காவில் மதசார்பற்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்ட முக்கியமான உயர்கல்வி நிறுவனங்களில் ஒன்றாகும். இது அந்த காலத்தில் ஒரு முன்னோடி முயற்சியாக இருந்தது. பல்கலைக்கழகத்தின் கல்வி அமைப்பை தாமஸ் ஜெஃபர்சன் நேரடியாக வடிவமைத்தார். பாரம்பரிய பாடத்திட்டங்களை தாண்டி அறிவியல், சட்டம், தத்துவம், மருத்துவம் போன்ற பல துறைகள் இதில் இணைக்கப்பட்டன. இப்பல்கலைக்கழகத்தின் கட்டிடக்கலை வடிவமைப்பும் தனித்துவமானது. அகாடமிக்கல் வில்லேஜ் என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டு மாணவர்களும் ஆசிரியர்களும் ஒன்றிணைந்து கற்றுக்கொள்ளும் சூழல் உருவாக்கப்பட்டது. மையத்தில் அமைந்துள்ள ரோட்டுண்டா கட்டிடம் அறிவின் அடையாளமாக ஜெஃபர்சன் கற்பனை செய்த முக்கிய அமைப்பாகும். இது நூலகத்தை மையமாக கொண்டு வடிவமைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. வெர்ஜீனியா பல்கலைக்கழகம் திறக்கப்பட்ட பிறகு அமெரிக்க உயர்கல்வி வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தது. இது பல புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கு வழிகாட்டியாக அமைந்தது. மாணவர்களுக்கு சிந்தனை சுதந்திரம் மற்றும் கேள்வி எழுப்பும் உரிமை வழங்கப்பட்டது. இதன் மூலம் அறிவை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அதை விமர்சிக்கும் மனப்பாங்கும் வளர்க்கப்பட்டது. காலப்போக்கில் வெர்ஜீனியா பல்கலைக்கழகம் உலக அளவில் புகழ்பெற்ற கல்வி நிறுவனமாக மாறியது. இன்று அது கல்வி ஆராய்ச்சி மற்றும் சமூக சேவையில் சிறந்து விளங்குகிறது. இவ்வாறு 1819 ஜனவரி 25 அன்று தாமஸ் ஜெஃபர்சன் உருவாக்கிய வெர்ஜீனியா பல்கலைக்கழகம் கல்வி சுதந்திரம் மற்றும் ஜனநாயக மதிப்பீடுகளின் நிலையான நினைவுச் சின்னமாக இன்று வரை திகழ்கிறது.